அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால் நம்பவே மாட்டீங்க. சென்னையில் இருக்க மார்ட்டின்ற ஒரு அரசனோட ஒய்ஃபுக்கு பர்த்டே. அவர் ஒய்ஃப் பர்த்டேக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கிஃப்ட் பண்ணணும்னு பல ஊரில் இருந்து நகை செய்கிறவங்கள வர வச்சு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு செயினை பண்ணியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் புத்தி சுவாதனத்தை இழந்துடுறாங்க. அவங்க பையனுக்கு லெட்டர் அனுப்பி வர சொல்லியிருக்கிறாரு. அவங்க பையனும் ஒரு சில நாளில் இறந்து போயிடுறான். இதனால ரொம்ப டிப்ரெஷன் ஆன டிமார்ட்டின் சொந்த நாட்டுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணி சொத்தெல்லாம் விற்கிறதுக்காக ஒய்ஃபை மட்டும் விட்டுட்டு இவர் மட்டும் தனியாக கொல்கத்தா போகிறாரு. 5 மாதம் முடிச்சு திரும்பி வந்து பார்த்தா ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. டாக்டரை கூப்பிட்டு பார்த்தா டாக்டர் சொல்கிறாங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு. நம்ம மார்ட்டினுக்கு ஒரே ஷாக்கு. அவங்க ஒய்ஃபை யாரோ தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச மார்ட்டின் இது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அந்த டாக்டர் கிட்ட கேட்டுக்கிறாங்க. அந்த டாக்டர் முடியாதுன்னு சொல்ல அந்த டாக்டரை கொன்னுடுறாங்க. இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி இப்படி நடந்திருக்குன்னா இந்த வீட்டில் உள்ள யாரோ தான் இப்படி பண்ணியிருக்கணும்னு வீட்டில் வேலை செய்கிற எல்லாரையுமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. வெளியே நிறைய பேர் வந்து கதவெல்லாம் உடைக்கிறாங்க. தைக்கோ மாதிரி ரியாக்ட் பண்ணுற மார்ட்டின் அங்கே இருக்க சிலிண்டர் மேலே சுட்டுறாரு. அந்த சிலிண்டர் வெடிச்சு அங்கே இருக்க எல்லாரும் செத்து போயிடுறாங்க.